இந்த 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 2,44,000 votes கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா வினோத் இருக்காரு. 1,15,000 votes வாங்கியிருக்காரு. 2,40,000ல 1,15,000 votes வினோத்க்கு மட்டும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 48% vote share வச்சிருக்காரு. ஆனா இந்த vote share அவரே கெடுத்துக்க போறாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. 50,000 votes வந்து வாங்கியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சபரி இருக்காரு. 37,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம் 2ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இருக்காரு. 24,000 votes வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. வெறும் 15,000 votes தான் வாங்கியிருக்காங்க. சாண்ட்ராக்கு நடந்த அநீதி அதெல்லாம் நிறைய பேசியாச்சுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த வாரம் வந்து எவிக்ஷன் பிளான் பண்ணாங்கன்னா அது வந்து கண்டிப்பா சாண்ட்ரா ஆர் விக்ரம், இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து போவாங்க. ரெண்டு பேர்லாம் இந்த வாரம் வந்து போகிறது வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கண்டஸ்டன்ட் ரொம்ப 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 கம்மியா இருக்காங்க. அடுத்த வாரம் 6 பேர் இருக்கணும். ஆனா இந்த வாரமே 6 பேர் இருக்காங்க. இதுல ஒருத்தர் வேற வந்து நம்ம வந்து வீக்கெண்ட்ல எவிக் பண்ணி அமிச்சிட்டோம்னா 5 பேர் தான் இருப்பாங்க. சோ மிட் வீக் எவிக்ஷன்லாம் அடுத்த வாரம் நடத்த முடியாது. சோ கண்டஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினால சிங்கிள் எவிக்ஷன் தான் இந்த வாரம் வந்து நடக்கும். அது மோஸ்ட் ப்ராபபிலி சாண்ட்ரா ஆர் விக்ரம் வந்து இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் பணப்பெட்டி வேற இந்த வாரம் இருக்கு. ஒரு எவிக்ஷன் அதுல வேற போணும். நீங்க இந்த வாரம் யார் போவா அண்ட் யார் பணப்பெட்டி எடுப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க.